விஜய் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடு வைக்கும் போது இந்த துண்டை கையில சுத்திட்டே இருக்கிறத வந்துட்டு பயங்கர விமர்சனம் பண்ணாங்க. ரசிகர் கூட்டம் பாருங்க தேட்டர் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் திமுகவில் எல்லாருமே கையில துண்டை இது பண்ணிட்டு அமைச்சர்கள்லாம் துண்டை சுத்திக்கிட்டே இருக்காங்க. சிஎம் சார் வராரு, வரும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சில விட்டு எரியிறாங்க துண்டை. இது என்ன கான்செப்ட்? அதுதான் அந்த விஜயினுடைய அந்த புதிய அரசியலை இவங்களும் சுவீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தானே அது காட்டுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் போடுகிற அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல போடுற அந்த ரேம்பாக இருக்கட்டும், அதில் இவர் நடந்து வர்றது, அவர் மாதிரியே துண்டை தோளில் போடுறது. ஸ்டாலினுடைய பழக்கம் என்னென்னா, பல காணொலிகளை போய் பார்த்தா தெரியும், அவர் அருகில் பார்த்தீங்கன்னா மாலை போட துண்டு சால்வை போட வர்றவங்க கண்ணை கூட பார்க்க மாட்டார். ஒரு ரோபோ மாதிரி தான் அவர் மக்களை டீல் பண்ணுவார். அவருக்கு ஒரு மாலை அணிவிக்கணும், ஒரு பரிசு கொடுக்கணும், ஒரு சால்வை அணிவிக்கணும்னு ஒருத்தன் அவருடைய பேரன்போடு வருவான். ஆனால் குறைந்தபட்சம் அவனை பார்த்து ஒரு புன்முறுவல் கூட பூக்க மாட்டார். அப்படி பார்த்துட்டு இப்படிம்பார். அதுதான் ஸ்டாலினுடைய ஸ்டைலு. அந்த ஸ்டாலின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களை தேடி அவர்கள் போடுகிற சால்வையெல்லாம் வாங்கி போடுறாருங்கிறதே ஒரு பெரு நடிப்பாக தானே தெரியுது. அப்போ இப்படியெல்லாம் நடித்தாலாவது நமக்கு மீண்டும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களாங்கிற அந்த நப்பாசை தான் காரணம். இது எல்லாமே விஜயிடமிருந்து பார்த்து எடுத்துக்கொண்டது, காப்பி அடித்த விஷயந்தான் அதெல்லாம். அதனுடைய தொடர்ச்சி தான் நீ மேடையிலேயே இவங்க துண்டை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் துண்டை சுற்றும் போது உங்களுக்கு அவன் தற்குறியாக தெரிகிறான், சினிமா நடிகனின் ரசிகனாக தெரிகிறான். இப்போ நீங்கள் சுற்றுறத என்ன வார்த்தை கொண்டு அழைப்பது?